அன்பிற்கினிய மாணவ செல்வர்களே, அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் இயலில் கற்கண்டு என்னும் இலக்கண பகுதியில் எச்சம் குறித்து படிக்கலாம். எச்சம் என்கிற சொல் நீங்கள் ஏற்கனவே அறிந்த சொல், அப்படித்தானே? மாணவர்களாகிய நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. பள்ளியின் எச்சம் ஆசிரியரை குறிக்கிறீர்களா? அதல்ல. இப்பொழுது நாம் இங்கே படிப்பு இருப்பது தமிழ் இலக்கணமாகிய எச்சம். எச்சம் குறித்து இன்று நாம் காண்போம். எச்சம் என்ற இலக்கண பகுதியினில் நாம் கற்க இருக்கின்ற விளைவுகள்: நால்வகை சொற்கள் அறிதல், முற்றுவினை, எச்சவினை, பெயரெச்சம், வினையெச்சம், முற்றெச்சம் பற்றி இவற்றில் நாம் கற்க இருக்கின்றோம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இந்த 5 இலக்கண பகுதிகளில் சொல் இலக்கணம் என்கிற பகுதியில் நாம் படிக்கின்ற எச்சம் என்பது இடம்பெற்றிருப்பதை நீங்கள் அறிய வேண்டும். மாணவர்களே, எச்சம் குறித்த அச்சம் உங்களுக்கு வரவே கூடாது. ஆதலால் நீங்கள் எச்சம் பற்றிய பாடத்தை கூர்ந்து கவனித்தால் எளிமையாக உங்களுக்கு புரியும். சொல் இலக்கணம் என்றவுடன் உங்களுக்கு தெரிய வேண்டியது சொல்லை பற்றிய இலக்கணம் என்பது தானாகவே புரியும். சொல் என்றால் என்ன? சொல் என்பது ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ சேர்ந்து பொருள் தந்தால் சொல் என்று சொல்லப்படும். தை, கை, பை இவையெல்லாம் ஓர் எழுத்தால் ஆகிய சொல். நெல், சொல், பயிர், சட்டம், விளையாட்டு, திருக்குறள் இவையெல்லாம் பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்த சொல். இதிலிருந்து தெரிவது என்ன? சொல் என்பது ஓர் எழுத்தாலும் சொல்லாகலாம், பல எழுத்துக்கள் சேர்ந்தும் சொல்லாகலாம். சொல் என்பது எழுத்துக்கள் சேர்ந்தால் மட்டும் அல்ல, சேர்ந்து பொருள் தர வேண்டும். பொருள் தந்தால்தான் சொல். பொருள் தரவில்லை என்றால் அது சொல்லாக சொல்லப்படாது. இந்த சொற்கள் 4 வகைப்படும். 4 வகை சொற்கள் எவை என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? உங்களுக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் இங்கே நினைவு கூறுகிறேன். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் என்பது என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கின்ற சொற்கள் பெயர் சொற்கள். ஒரு பொருளின் தொழிலை குறிக்கின்ற சொற்கள் வினைச்சொற்கள். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வந்து பெயர் சொல்லின் பொருளையும் வினைச்சொல்லின் பொருளையும் உணர்த்தக்கூடிய சொற்கள் இடைச்சொற்கள். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வந்து அவற்றின் குணத்தை, பண்பை விளக்கும் சொல் உரிச்சொல். இதையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். ஆதலால் உங்களுக்கு நினைவுபடுத்தி மேற்செல்கிறேன். பெயர்ச்சொல் வகைகள் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெயர்ச்சொல் என்றால் ஒன்றன் பெயரை குறிப்பிடும் சொல் என்று ஏற்கனவே குறிப்பிட்டேன். இந்த பெயர் சொற்கள் 6 வகைப்படும். அவை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், திணைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர் சொல். நன்றாக புரிகிறது அல்லவா? சரி. மேசை, புத்தகம், நாற்காலி என்று சொல்லுகிறோம். இவை ஒரு பொருளின் பெயரை குறிப்பதால் இவற்றிற்கு பொருட்பெயர் என்று பெயர். வகுப்பறை, விளையாட்டு திடல், ஒரு ஊர், சென்னை, வேலூர் என்றெல்லாம் குறிப்பிடுகிற பொழுது ஓர் இடத்தை குறிப்பதால் அவை இடப்பெயர். இன்றைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. என்ன மாதம்? ஆடி மாதம். என்ன பொழுது? காலை பொழுது. இவ்வாறு காலத்தை குறிப்பிடுகிற பெயர்கள் காலப்பெயர்கள் என்று சொல்லுவார்கள். அடுத்ததாக சினைப்பெயர். சினை என்பது உறுப்பை குறிக்கும். கால், கை, கண், மரத்தின் வேர், கிளை
இவையெல்லாம் உறுப்புகளை குறிப்பதால் இவற்றிற்கு சினைப்பெயர் என்று பெயர். அடுத்ததாக ஓர் உருவம், அவற்றினுடைய தன்மை, வட்டம், நாற்கரம், செம்மை என்றெல்லாம் வருகிற பொழுது ஒன்றனுடைய பண்பை குறிப்பதால் இவற்றிற்கு குணப்பெயர் என்று பெயர். அடுத்ததாக ஆடல், பாடல், நடித்தல் இவையெல்லாம் தொழிலை குறிப்பதால் இவற்றுக்கு தொழிற்பெயர் என்று சொல்லப்படும். என்ன மாணவர்களே, அறுவகை பெயர்கள் நன்றாக புரிந்ததா? மீண்டும் சொல்லுகிறேன். அறுவகை பெயர்கள் என்பன பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். இவற்றை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து வினைச்சொல். வினைச்சொல் என்ற போது வினை என்பது தொழில் அல்லது செயலை குறிக்கும். கவிஞன் கவிதை எழுதினான், கவிஞன் கவிதை எழுதி முடித்தான், கவிஞன் எழுதிய கவிதை நன்றாக இருக்கிறது. இந்த மூன்று சொற்றொடரையும் நன்கு கவனியுங்கள். இதில் எழுதினான், எழுதி, எழுதின என்கிற மூன்று சொல்லும் கவிஞனது தொழிலை குறிப்பதால் இவை வினைச்சொற்கள் என்று சொல்லப்படும். வினை என்பது தொழில், செயல் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆதலால் வினைச்சொல் என்பது ஒன்றன் தொழிலை, செயலை குறிக்கும் சொல் என்பது விளங்கும். இந்த வினைச்சொற்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று முற்றுவினை, இன்னொன்று எச்சவினை. முற்றுவினை, எச்சவினை என்பதை ஏற்கனவே நீங்கள் படித்திருக்க வேண்டும். நினைவுறுகிறதா? இரண்டாம் இயலில் வினைச்சொல் குறித்து உங்களுக்கு விளக்கமாக ஆசிரியர் பாடம் நடத்தியிருப்பார். வினைச்சொல், வினைமுற்று, வினைமுற்றுடைய வகை தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என்று பல வகைகளை உங்களுக்கு சொல்லியிருப்பார். பெயர்ச்சொல் நன்றாக புரிந்ததா மாணவர்களே? இப்பொழுது அடுத்ததாக வினைச்சொல் வகைகள் காண்போம். வினைச்சொல் என்பது என்னவென்று ஏற்கனவே சொன்னேன். வினை என்பது தொழிலை குறிப்பதால் ஒன்றன் தொழிலை குறிக்கிற சொல் வினைச்சொல் என்று கண்டோம். அந்த வினைச்சொல் வகைகள் முற்றுவினை, எச்சவினை. முற்றுவினை, எச்சவினை என்பன வினைச்சொல்லின் வகைகள் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக முற்றுவினை என்பது என்ன என்று காண்போம். வினைச்சொல் முற்று பெற்றால் அதனை வினைமுற்று என்று சொல்லுவோம். வினைமுற்று என்பதை முற்றுவினை என்றும் கூறுவர். மாணவர்களே, நீங்கள் எல்லாம் ஆடுவீர்கள், பாடுவீர்கள், படிப்பீர்கள். மாணவன் ஒருவன் ஆடினான். அந்த ஆடினான் என்கிற சொல் முற்று பெற்றுள்ளது. ஆடி முடித்து விட்டான் என்ற செயல் முற்று பெற்றுள்ளது. பாடினான் என்கிற சொல் பாடி முடித்து விட்டான் என்கிற செயலை முற்று பெற்றுள்ளது. படித்தான் என்கிற சொல் படித்தல் என்கிற வினை முற்று பெற்றுள்ளது. இவ்வாறு சொற்கள் முற்று பெற்றிருக்குமாயின் அதனை வினைமுற்று என்றும் முற்றுவினை என்றும் சொல்லுவார்கள். அந்த செயல், தொழில் முற்று பெறவில்லை என்றால், நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது, செயல் முற்று பெற்றால் வினைமுற்று, செயல் முற்று பெறவில்லை என்றால், நல்ல கேள்வி கேட்டீர்கள், செயல் முற்று பெறவில்லை என்றால் அவைதான் எச்சம். எச்சம் என்பது எஞ்சியிருத்தல். இப்போ கண்டான், அது வினைமுற்று. அதே சொல் கண்டு என்று வந்தால், மகிழ்ந்தான் என்ற சொல் வினைமுற்று. அதே சொல் மகிழ்ந்து என்று வந்தால், ஓடினான் என்பது வினைமுற்று. அதே சொல் ஓடின என்று வந்தால், பேசாத என்று வந்தால், கேளாத என்று வந்தால், அந்த சொல்லானது முற்று பெறாமையால் எச்சம் என்று சொல்லுவார்கள். செயல் முற்று பெறவில்லை, முடியவில்லை என்றால் அந்த சொல்லை எச்சம் என்று குறிப்பிடுவோம். இந்த எச்சத்தின் வகைகள் இரண்டு வகைப்படும். எச்சத்தின் வகைகள் இரண்டு வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையெச்சம்.
பெயரெச்சம் வினையெச்சம் என்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். எச்சத்தின் வகைகள் ஒவ்வொன்றாக காண்போம். பெயரெச்சம் என்றால் என்ன? பெயரை கொண்டு முடிகிற எச்சம் பெயரெச்சம். பெயரை கொண்டு முடிகிற எச்சம் பெயரெச்சம். ஏற்கனவே பெயர் சொல்லை நாம் கண்டிருக்கிறோம். பெயர் சொல் என்னன்னு சொன்னோம்? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். இந்த பெயர்கள் எல்லாம் இறுதியில் வந்து முதலில் எச்சம் வந்து அமையுமானால் அதற்கு பெயரெச்சம் என்று பெயர். ஓடின குதிரை வென்றது. இந்த தொடரில் ஓடின என்கிற எச்ச சொல்லானது குதிரை என்கிற பெயர் சொல்லை கொண்டு முடிந்ததால் இது பெயரெச்சம். படித்த மாணவன் உயர்ந்தான். படித்த என்கிற வினை எச்சம், படித்த என்கிற எச்சம் மாணவன் என்கிற பெயரை கொண்டு முடிந்ததால் இதுவும் பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு. இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் புரிகிறதா? பெயரெச்சம் என்பது பெயரை கொண்டு முடிகிற எச்சம் என்று அர்த்தம். சரி, அடுத்து பெயரெச்சத்தினுடைய நிலை என்று பார்த்தால் இந்த பெயரெச்சம் 3 காலங்களிலும் இடம்பெறும், 3 காலங்களிலும் வரும். 3 காலம் என்பது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நேற்று இறந்த காலம், இன்று நிகழ்காலம், நாளை எதிர்காலம். சரிதானே? இவ்வாறு இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் பெயரெச்சங்கள் வரும். நடந்த பையன் இறந்த காலத்திற்கான எடுத்துக்காட்டு, நடக்கின்ற பையன் நிகழ்கால பெயரெச்சத்திற்கான எடுத்துக்காட்டு, நடக்கும் பையன் எதிர்கால பெயரெச்சத்திற்கான எடுத்துக்காட்டு. நன்றாக புரிகிறதா? முதலில் என்ன கண்டோம்? பெயரெச்சம் என்றால் என்ன, அடுத்து பெயரெச்சங்கள் எவ்வாறு வரும், அடுத்து பெயரெச்சத்தினுடைய வகைகள். பெருநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என பெயரெச்சம் 2 வகைப்படும். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அடுத்ததாக தெரிநிலை பெயரெச்சம் என்றால் என்ன, எதெல்லாம் தெரிநிலை பெயரெச்சம் என்கிற சந்தேகம் உங்களுக்கு எழுகிறது. அப்படிதானே? சரி, அந்த ஐயத்தை இப்பொழுது நாம் போக்கி விடுவோம். சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறேன், இவற்றை படியுங்கள். பாடுகிற மாணவன், எழுதிய கடிதம், பேசிய கிளி. பாடுகிற மாணவன் என்கிற எடுத்துக்காட்டை நோக்கினால் பாடுகிற என்கிற எச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுகிறது தானே. எழுதிய கடிதம், எழுதிய கடிதம் என்கிற சொல்லில் எழுதிய என்கிற எச்சம் செயலையும் இறந்த காலத்தையும் காட்டுகிறது. பேசிய கிளி, கிளி பேசுமா? கிளி பேசும். எப்பொழுது பேசும்? நாம் சொல்லிக் கொடுத்தால், நாம் சொல்லி பழகினால் கிளி பேசும். அவ்வாறு பழகிய கிளி பேசுவது பேசிய கிளி என்று சொல்லுவோம். அவ்வாறு பேசிய கிளி என்ற தொடரில் பேசிய என்கிற எச்சம் பேசுதல் என்ற செயலையும் இறந்த காலத்தையும் காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டுகின்ற பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வகை குறிப்பு பெயரெச்சம். காலத்தையும் செயலையும் காட்டினால் தெரிநிலை பெயரெச்சம். அப்போ குறிப்பு பெயரெச்சம் என்ன? காலத்தையும் செயலையும் தெளிவாக காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பாக காட்டுகிற பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். என்ன குழப்பமாக இருக்கிறதா? குழப்பம் தேவையில்லை. எடுத்துக்காட்டை நீங்கள் கண்டால் உங்கள் குழப்பம் தெளிவடையும். அழகிய மலர், பெரிய வீடு, நெடிய வீதி. வீட்டில் தோட்டத்தில் மலர் அழகாக பூக்குது.
என்ன சொல்கிறத பார்த்து? அழகான பூன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போது அந்த பூவினுடைய தன்மை, பண்பு, அழகு என்கிற பண்பை சேர்த்து சொல்லுவதால் இது குறிப்பு பெயரெச்சம். உங்கள் வீடு உங்கள் ஊரிலேயே பெரிய வீடு, அப்போ என்ன சொல்லுவாங்க? உங்கள் வீட்டை பெரிய வீடுன்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் வீட்டினுடைய தன்மை பெரியது என்பதை காட்டுகிறது. உங்கள் வீடு அமைந்துள்ள வீதி நெடிய வீதி, நீண்ட வீதி. அந்த வீதி எதை சொல்லுகிறதுங்க? நீண்ட என்கிற பொருளை தருகிறது. இவ்வாறு அழகிய மலர், பெரிய வீடு, நெடிய வீதி என்பன அவற்றுடைய பண்பை காட்டுகிறதால் அவை குறிப்பு பெயரெச்சம் என்று சொல்லப்படும். அடுத்ததாக எச்சத்தினுடைய இன்னொரு வகை வினையெச்சம். பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம் என்று சொன்னோம். இப்பொழுது வினையெச்சம் என்றால் என்னவென்று சொல்லப் போகிறோம்? வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். வினைமுற்று என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். செயல் முற்று பெற்றிருந்தால் அது வினைமுற்று. அவ்வாறு வருகின்ற வினைமுற்றை கொண்டு முடிகிற எச்சம் வினையெச்சம். பாடி ஆடினான், எழுந்து நின்றான், மகிழ்ந்து பேசினான். உங்கள் வீட்டிற்கு விருந்தினர் வந்தால் நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க? அவங்களிடம் பாடி ஆடுவீர்கள் அல்லவா? அவ்வாறு பாடி ஆடினான் என்கிற ஒரு சொல்லில், தொடரில் பாடுதல் என்கிற செயலும் ஆடுதல் என்கிற செயலும் இடம்பெற்றுள்ளதை காணுகிறோம். இங்கு பாடி என்பது எச்சம், ஆடினான் என்பது வினைமுற்று. இவ்வாறு வினைமுற்றை கொண்டு முடிகிற எச்சம் வினையெச்சம். எழுந்து நின்றான், எழுந்து என்கிற எச்சம் நின்றான் என்கிற வினைமுற்றை கொண்டு முடிந்ததால் வினையெச்சமாயிற்று. மகிழ்ந்து பேசினான், மகிழ்ச்சியாக பேசினான். அப்படி மகிழ்ச்சியாக பேசினான் என்கிற எடுத்துக்காட்டும் வினையெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு. ஏனென்றால் மகிழ்ந்து என்கிற எச்சமும் பேசினான் என்கிற வினைமுற்றும் இங்கு இடம்பெற்றுள்ளதால் இதுவும் வினையெச்சத்திற்கு நல்ல எடுத்துக்காட்டு. வினையெச்சமும் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்கால வினைகளை ஏற்கும். பெயரெச்சம் எவ்வாறு முக்காலம் ஏற்றதோ அதே போல வினையெச்சமும் முக்கால வினைகளை ஏற்கும். நடந்து வந்தான், இது இறந்த கால வினையெச்சம். நடந்து வருகிறான், இது நிகழ்கால வினையெச்சம். நடந்து வருவான், எதிர்கால வினையெச்சம். இவ்வாறு வினையெச்சம் 3 கால வினைகளை ஏற்கும் தன்மை உடையது. வினையெச்ச வகைகள்: தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம் என்பது என்ன? குறிப்பு வினையெச்சம் என்பது என்ன? இப்பொழுது நீங்கள் இந்த இடத்தில் பெயரெச்சத்தினுடைய வகைகளை நினைவு கூற வேண்டும். நினைவு வருகிறதா? வந்துவிட்டும். சரி, இப்பொழுது கவனியுங்கள். அங்கு என்ன சொன்னோம்? தெரிநிலை பெயரெச்சம் என்பது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுகிற பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் என்று சொன்னோம். அதே போல இங்கேயும் செயலையும் காலத்தையும் எவை வெளிப்படையாக காட்டுகிறதோ அவை தெரிநிலை வினையெச்சம் என்று கூறப்படும். பாருங்கள் எடுத்துக்காட்டை. எழுதி பார்த்தான், படித்து காட்டினான், மென்று தின்றான். எழுதி என்கிற வினையெச்சம் பார்த்தான் என்கிற வினைமுற்றை கொண்டு முடிந்ததால் இது தெரிநிலை வினையெச்சம். படித்து என்கிற எச்சம் காட்டினான் என்கிற வினைமுற்றை கொண்டு முடிந்ததால் இது தெரிநிலை வினையெச்சம். மென்று என்கிற எச்சம் தின்றான் என்கிற வினைமுற்றை கொண்டு முடிந்ததால் இது தெரிநிலை வினையெச்சம். இதுபோல நீங்கள் வீட்டில் தொடர்களை எழுதி புரிந்து கொள்ளலாம். குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம் என்பது என்னவென்றால் பண்பை மட்டும் குறிப்பாக காட்டுகிற எச்சம். பண்பை மட்டும் குறிப்பாக காட்டுகிற வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். மெல்ல வந்தான். மெல்ல என்பது மெதுவாக என்கிற பொருளை தருவது. வந்தவன் எவ்வாறு வந்தான் என்பதை காட்டுவதால் இது குறிப்பு வினையெச்சம் ஆயிற்று. வேகமாக ஓடினான்.
ஓடினவன் எவ்வாறு ஓடினான் என்கிற பண்பை காட்டியதால் இதுவும் குறிப்பு வினையெச்சம் ஆயிற்று. இப்பொழுது மாணவர்களே, வினையெச்சம் வகைகள் தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் புரிந்து கொண்டீர்களா? நன்று. வினையெச்சத்தினுடைய முற்றாக முடிவாக இன்னொரு வகையும் சொல்லப்பட்டிருக்கிறது. வினைமுற்றுகள் ஒன்று வரும் ஒரு தொடரில் சில நேரங்களில் 2 வினைமுற்றுகள் கூட வருவது உண்டு. அவ்வாறு 2 வினைமுற்றுகள் வருகிற பொழுது முதலில் வருகிற வினைமுற்று வினைமுற்று பொருளை தராமல் வினை எச்சை பொருளை தந்து அடுத்து வினைமுற்றை கொண்டே முடிவது முற்றெச்சம். என்ன குழப்பமாக இருக்கிறதா? எடுத்துக்காட்டை நீங்கள் கவனித்தால் உங்கள் குழப்பம் தெளிவடையும் என்று நான் கருதுகிறேன். வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இதில் 2 வினைமுற்றுகள் இடம்பெற்றிருப்பதை நோக்குங்கள். படித்தனள் என்பது ஒரு வினைமுற்று, மகிழ்ந்தாள் என்பது மற்றொரு வினைமுற்று. இங்கு படித்தனள் என்கிற வினைமுற்று படித்து என்கிற வினையெச்சமாக பொருள் தருகிறது. அப்படி பொருள் தருகிற பொழுது வள்ளி படித்து மகிழ்ந்தாள் என்று வருவதால் இது முற்றெச்சமாயிற்று. புரிகிறதா? இன்னொரு எடுத்துக்காட்டையும் காண்போம். விருந்தினர் அறுசுவை உண்டனர் மகிழ்ந்தனர். உண்டனர் மகிழ்ந்தனர் இவை இரண்டும் என்ன? வினைமுற்றுகள். நன்று. இந்த 2 வினைமுற்றுகளில் உண்டனர் என்கிற வினைமுற்று இங்கு வினைமுற்றாக பொருள் தராமல் உண்டு என்கிற வினை எச்ச பொருளை தருகிறது. அப்பொழுது விருந்தினர் அறுசுவை உண்டு மகிழ்ந்தனர் என்று இங்கு பொருள் தருவதால் இது முற்றெச்சமாயிற்று. இதுவரை நாம் வினையெச்சம் குறித்து தெளிவாக உங்களுடைய அச்சம் போக்கும் வகையில் நடத்தினேன். அவற்றையெல்லாம் இப்போது நீங்கள் மனதிலே நினைந்து அவற்றை ஒரு வரைபடமாக வரைய வேண்டும். இங்கு நான் ஒரு மனவரைபடம் வரைந்துள்ளேன். இவற்றை கண்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வரைபடம் வரையலாம் அல்லவா? அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமையும். முதலில் என்ன கண்டோம்? எச்சம். எச்சத்தின் வகைகள் என்ன? பெயரெச்சம், வினையெச்சம். பெயரெச்சத்தின் வகைகள் என்ன? தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். வினையெச்சம் அதன் வகைகள் தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். எச்சத்தினுடைய மற்றொரு வகை முற்றெச்சம். இவற்றையெல்லாம் வரைபடமாக நீங்களும் வீட்டில் வரைய வேண்டும். மனவரைபடத்தை கண்ட நீங்கள் மன வரைபடத்தில் வரைந்ததை தொகுத்து வழங்குதல் தொகுப்புரை. தொகுப்புரை முதலாவதாக எச்சம் என்று எதை குறிப்பிட்டோம்? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிற சொல்லை எச்சம் என்று குறிப்பிட்டோம். சரி, அடுத்து எச்சத்தின் வகைகள் யாவை? அதற்கு விடையாக 2 சொன்னோம். நினைவிருக்கிறதா? என்னென்ன? எச்சம், பெயரெச்சம், வினையெச்சம் என 2 வகைப்படும். மாணவர்களே, நன்றாக நினைவு வைத்துக் கொண்டீர்கள். இதையே நீங்கள் தொடரவும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். எச்ச சொல்லானது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். அந்த பெயரெச்சமானது செயலையும் காலத்தையும் தெளிவாக தெரியுமாறு காட்டுகின்ற பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுகின்ற பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். இந்த பெயரெச்சங்கள் பெயர் சொற்களுக்கு அடைமொழியாக வந்து இனிய பொருள் நலம் பயப்பன. இதே போன்று வினைமுற்றை கொண்டு முடிகிற எச்சம் வினையெச்சம். வினையெச்சத்தினுடைய வகைகள் தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டினால் அது தெரிநிலை வினையெச்சம். பண்பை மட்டும் குறிப்பாக காட்டினால் அது குறிப்பு வினையெச்சம். இந்த வினையெச்சங்கள் வினை சொற்களுக்கு
ஏற்ற அடைமொழியாக வந்து சிறப்பு சேர்ப்பன. இப்பொழுது எச்சம் என்றால் என்ன, எச்சத்தின் வகைகள், அவற்றின் வகைகள் கண்டோம். இறுதியாக ஒரு தொடரில் 2 வினைமுற்றுகள் வந்து அந்த 2 வினைமுற்றுகளில் முதலாவது வருகிற வினைமுற்று வினையெச்சப் பொருள் தந்து வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் என்று சொன்னோம். இவ்வாறு இன்றைய வகுப்பில் எச்சம் குறித்து பாடம் பயின்றோம். பயின்ற பாடத்தை உங்களுக்கு புரிந்ததா என்பதை மதிப்பிட வேண்டும் அல்லவா? ஆதலால் மதிப்பிட தொடங்குகிறேன். நீங்கள் விடை சொல்ல வேண்டும். முதலாவதாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எவை? முற்றா, எச்சமா, முற்றெச்சமா, வினையெச்சமா? விடை எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது? படித்து, எழுதி, வந்து, பார்த்த. இதை நீங்கள் விளங்கிக் கொண்டு பதிலளிக்க வேண்டும். படித்து முடித்தான், எழுதி பார்த்தான், வந்து சென்றான். இந்த 3 தொடரிலும் வினைமுற்றை கொண்டு முடிகிறது. ஆனால் 4வதாக உள்ள பார்த்த என்கிற எச்சம் மாணவன் என்கிற பெயரை கொண்டு முடிகிறது. ஆதலால் இதில் பார்த்த என்பதுதான் பெயரெச்சம். குறிப்பு வினையெச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது? குறிப்பு வினையெச்சம் நினைவு வருகிறதா? வினையெச்சத்தினுடைய 2 வகைகளில் ஒன்று குறிப்பு வினையெச்சம். இந்த குறிப்பு வினையெச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது? நினைவுபடுத்தி பாருங்கள். காலத்தை, வினையை, பண்பினை, பெயரை. இந்த 4இல் எது சரியான விடை? காலத்தை. தெரிநிலை வினையெச்சம் வந்து காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டும். குறிப்பு வினையெச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. சரிதானே? மகிழ்ச்சி, சரியான விடையை வழங்கினீர்கள். இப்பொழுது பொருத்துக என்கிற பகுதியை பார்ப்போம். நடந்து முற்றெச்சம், பேசிய குறிப்பு பெயரெச்சம், எடுத்தனன் உண்டான் பெயரெச்சம், பெரிய வினையெச்சம். இப்போது பொருத்தி காண்போம். நடந்து வந்தான். இங்கே நடந்துக்கு பக்கத்தில் வந்தான் என்கிற சொல் இடம்பெற்றால்தான் சரியாக அமைவதால் இது வினையெச்சம். பேசிய ஆசிரியர், இங்கு ஆசிரியர் என்பது அமைவதால் இது பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான், 2 வினைமுற்றுகள் வந்து முதல் வினைமுற்று எச்சப்பொருள் தருவதால் இது முற்றெச்சம். பெரிய என்பது குறிப்பை தருவதால், பண்பை குறிப்பாக காட்டுவதால் இது குறிப்பு பெயரெச்சம்.